நான் சொல்ல போற அந்த 3 விஷயத்தையும் பண்ணாம நீங்க கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பண்ண போவீங்கன்னு சொன்னா உங்களோட பணத்தை எல்லாத்தையுமே வந்து நடுத்தெருவு தான் வருவீங்க. அதுலயும் நான் 3ஆவதா சொல்ல போற விஷயத்த அநேகமான ட்ரேடர்ஸ் கணக்குல எடுக்கிறதில்ல. அதனாலதான் நிறைய பேர் லொஸ்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம கிரிப்டோ கரன்சியை எப்படி ப்ராப்பரா ட்ரேட் பண்ணுன்னு சொல்லி இந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஸ்டைல்ல ட்ரேட் பண்ணுவாங்க. சிலாக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாவே இன்ஃப்ளூயன்சர்ஸை அப்படி இல்லாட்டி கண்டென்ட் கிரியேட்டர்ஸை நம்பி ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது யாராவது கிரிப்டோ இன்ஃப்ளூயன்சர் ஒரு ஆள் ஒரு பர்டிகுலர் கோயினை பத்தி கதைப்பன்னு சொன்னா அந்த கோயினை போய் வாங்குற, அவர் அந்த கோயினை விற்க சொல்லுவான்னு சொன்னா அதை போய் விற்கிற, கண்டினியூஸா இன்னொரு இன்ஃப்ளூயன்சர்ல தங்கியிருப்பாங்க. இதுல இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மாரோ கண்டினியூஸா 100% உண்மைக்கு உண்மையா இருப்பாங்கிறதுல எந்த கேரண்டியும் இல்லை. ஏன்னா நானும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தான். எனக்கிட்டையும் கண்டினியூஸா பாத்தீங்கன்னு சொன்னா கிரிப்டோ ப்ரொஜெக்டுகள் என்ன அப்ரோச் பண்ணி அவங்களோட கொயினையோ அவங்களோட டோக்கனையோ ப்ரொமோட் பண்றதுக்கு மணி தரதுக்கு இது டீல் போடுவாங்க. அந்த டீலில் பாத்தீங்கன்னு சொன்னா $500 இருந்து $5000 வரைக்கும் வேரி ஆகும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டென்ட் கிரியேட்டர் பிளஸ் என்ன மாதிரி அந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு குயிக்கா ஸ்கேம் பண்ணி போட்டு ஓட போறாங்கிற பொறுத்து இருக்குது. ஆனா நான் எல்லா ப்ரொமோஷனல் வீடியோவையும் பலன்னு சொல்லல. ஆனா 190% மேற்பட்ட ப்ரொமோஷனல் வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க பணத்தை வாங்கிட்டு அந்த ப்ராஜெக்டை ப்ராப்பரான பேக்ரவுண்ட் செக்கள் பண்ணாம அவங்க ப்ரொமோட் பண்றதால நாளைக்கு அவங்களோட அந்த கண்டென்ட் கிரியேட்டர் ஃபாலோவர்ஸ் போய் இன்வெஸ்ட் பண்றது இல்ல, அவனுங்களுக்கு தேவையான மணி வந்தவனே அந்த ப்ராஜெக்டை ரக் பண்ணி போட்டு ஓடிடுவாங்க. அந்த கண்டென்ட் கிரியேட்டர் மாறும் அடுத்த ப்ராஜெக்டை பத்தி காய்ச்சிட்டு அவங்களும் போயிடுவாங்க. இதுல இடையில பாதிக்கப்பட போற யாருன்னு சொன்னா நீங்க தான். ரெண்டாவது ஆக்கள் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்னு சொன்னா சிக்னல்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. சிக்னல்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு கிரிப்டோ ட்ரேடரோ அப்படி ஒரு இன்ஃபுளுசரோ கொடுக்கலாம் சிக்னல். அப்படி இல்லைன்னு சொன்னா சிக்னல் ஜெனரேட் பண்ற பாட்ஸ்ல இருந்து சிக்னல் வரலாம். இந்த சிக்னலை வச்சு ட்ரேட் பண்றதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா ஒவ்வொரு ஆக்கள அனலைசிங் மெத்தட்டும் வித்தியாசப்படும். ஓகே, சில ஆக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ஹை ரிஸ்க் அனலைஸ் பண்ணுவாங்க, சில ஆக்கள் லோ ரிஸ்க்ல அனலைஸ் பண்ணுவாங்க, சில ஆக்கள் லாங் டேர்முக்கு அனலைஸ் பண்ணுவாங்க, சில ஆக்கள் ஷார்ட் டேர்முக்கு அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படி ப்ராப்பரா ஒரு ஆள் கிரிப்டோ தெரிஞ்ச ஒரு ஆள் அனலைஸ் பண்ணி அதை சிக்னலா மாத்தி அதை உங்களுக்கு அனுப்பி அதை நீங்க போய் பார்த்து அதை எடுத்து நீங்க ட்ரேட் பண்ண போகக்குள்ள அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சூட் ஆகுங்கிறது முதலாவது பிரச்சனைன்னா. ரெண்டாவது பிரச்சனை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளவு நடந்து நீங்க எடுத்து போய் ட்ரேட நீங்க உங்களோட எக்ஸ்சேஞ்ச் ஓபன் பண்ணி நீங்க உங்களோட ஃபண்டை லோட் பண்ணி நீங்க ட்ரேட் எடுக்கக்குள்ள அதே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு கேட்டா அது கேள்விக்குறி. ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட் ஸ்டேபிளா இருக்கிற மார்க்கெட் இல்லை. ஓகே, ஒவ்வொரு செகண்டுக்கும் மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த ட்ரேடர் அதாவது அந்த அனலைஸ் பண்ணினவர் பார்க்கக்குள்ள இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதை அவர் சிக்னலா மாத்தி உங்கள்ட்ட தந்து அதை நீங்க பார்த்து நீங்க செய்யக்குள்ள இருக்குமாங்கிறது கேள்விக்குறி. மூணாவது கொஞ்சம் பேர் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்னு சொன்னா மீம் கோயின்ல அப்படி இல்லாட்டி செல்ல பிராணிகள பேர்ல ஏதாவது கோயின் வந்தா அப்படி இல்லாட்டி ஒரு $5-10 லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்குல கோயின் கிடைக்குது, அதாவது பிரைஸ் 0.000 சம்திங்ல இருக்குதுன்னு சொன்னா இத மாதிரி விஷயங்களை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன நினைப்புன்னு சொன்னா நாளைக்கு அந்த மீம் கோயினோ அப்படி செல்ல பிராட பேர்ல இருக்கிற கோயினோ அப்படி அந்த லோ பிரைஸ்ல இருக்கிற கோயினோ 10x 100x போகக்குள்ள அவர் ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண $5 $10 $5000 $50,000 $1,00,000 மாறுங்கிற ஒரு பேராசையில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மீம் கோயின்கள் பாத்தீங்கன்னு சொன்னா எந்த விதமான ஃபண்டமெண்டலும் இல்ல. ஓகே, ஜஸ்ட் ஒரு மீமை பேஸ் பண்ணிருக்கும், இல்லாட்டி ஒரு செல்ல பிராணியை பேஸ் பண்ணிருக்கும், இல்லாட்டி ஒரு ஃபன்னை பேஸ் பண்ணிருக்கும். அது சக்சஸ் ஆகாம போறதும் எந்த அளவுக்கு அதுக்கு ஹைப் இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. 199.99 விதமான மீம் கோயின் மார்க்கெட்ல வர்றது உடனே ரக் ஆயிரும். அது 10x 100x எல்லாம் போறதுக்கு எந்த விதமான சான்ஸும் இல்லை. ஸோ நீங்க மீம் கோயின்கள் அதாவது இந்த சில பிராணிகள பேர்ல இருக்கிற இல்லாட்டி சின்ன அமௌண்ட்ல கிடைக்குது, ஸோ நான் $10 வாங்கினா நாளைக்கு அது $1 போக்குள்ள நான் மில்லியனர் ஆயிடுவேன்னு சொல்லி இந்த மாதிரியான முட்டாள்தனங்கள்ல இருந்து வெளியில வாங்க. அப்படி நீங்க ட்ரேட் பண்ணதுனாலும் நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. நாலாவதா ஆக்கள் ட்ரேட் பண்ண மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பொட்டை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த பொட்ஸ்ல 2 வகையான பொட்ஸ் இருக்குது. ஏபிஐ கனெக்ட் பண்ற பொட்ஸ் எல்லாம் இருக்குது, எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற டிஃபால்ட் பொட் எல்லாம் இருக்குது. பொட்டுன்னு என்னன்னு சொன்னா ஒரு ட்ரேடிங் அல்கோரிதம் சின்ன ஸ்ட்ராட்டஜியை வச்சு செஞ்சிருப்பாங்க. அது ஏஐ ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம், கிரிட் ஸ்ட்ராட்டஜி, மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி, வேற நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு பொட்டுல ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க. அது எக்ஸ்சேஞ்சில் அவைலபிளா இருக்கும். இல்லைன்னு சொன்னா பிரைவேட்டா கம்பெனிஸ் ஓவர் பண்ணுவாங்க. அதை நீங்க ஏபிஐ மூலம் உங்களோட எக்ஸ்சேஞ்சில் கனெக்ட் பண்ணியும் ட்ரேட் பண்ணலாம். இந்த பொட் ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி வந்தா அதுக்கு உரிய மாதிரி அந்த பொட்ஸ்கள் ட்ரேட் பண்ணிட்டு போகும். இதுல இருக்கிற மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா ஹியூமன் எமோஷன் இல்ல, பிளஸ் 24/7 ட்ரேட் பண்ணும், பிளஸ் நிறைய மல்டிபிள் காயின்ஸ்ல மல்டிபிள் ட்ரேட ஒரே டைம்ல எடுக்கும். ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 100ல இருந்து 1000 வரைக்கும் ட்ரேட் போகும். ஆனா
மெனுவல் ட்ரேட் பண்ணக்குள்ள நீங்கள் அந்த அளவுக்கு ட்ரேட் பண்ணலாம். அடுத்தது உங்களுக்கு ஹியூமன் எமோஷன் பயங்கரமாக தாக்கஞ்சிருது, இந்த ஃபியர் கிரீடுங்கிற விஷயமெல்லாம். அடுத்தது மாஸ் வால்யூமில் நீங்கள் மெனுவல் ட்ரேட் பண்ணக்குள்ள ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் பொட் ட்ரேடிங்கில் சர்டன் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆனால் பொட் ட்ரேடிங்கில் ஸ்டில் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அது என்னன்னு சொன்னால், இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் எல்லாம் போட்டு பார்க்காது. இப்போ மார்க்கெட்டில் வர நியூஸ், மார்க்கெட்டில் இப்போ நாளைக்கு ஒரு பெரிய ஒரு இது ஒன்று வரப்போகுது, பாசிட்டிவ் நியூஸ் ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னால் இன்றைக்கு டக்குன்னு போய் வாங்கணும்னு சொல்லி பொட்டி வச்சு செய்யாது. அதுக்கு என்ன ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது வாங்கும். சில நாளைக்கு நெகட்டிவ் நியூஸ் ஒன்று வரப்போகுது, ஆனால் நம்மளோட கொஞ்சம் தான் ப்ராஃபிட்ல இருக்கு, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம மெனுவலாக ட்ரேட் பண்ணவங்களும் விற்போம். ஆனால் பொட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்டன் ப்ராஃபிட் வந்தால் தான் விற்கணும்னு சொன்னால் அது நாளைக்கு வரப்போ நியூஸ் எல்லாம் கணக்கெடுக்காது, அப்படியே வச்சிட்டு இருக்கு. நாளைக்கு அந்த நெகட்டிவ் நியூஸ் வந்தோடனே மார்க்கெட் டம்ப் ஆயினோடனே திரும்ப மைனஸில் ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிக்கணும், அப்படி இல்லாட்டி மைனஸில் ஹோல்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ பொட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்டன் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது, அட்வான்டேஜஸும் இருக்குது. ஆனால் பொட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% பேசிவ். நீங்கள் அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு பொட்டை கனெக்ட் பண்ணி சொன்னா நீங்க சும்மா மெயின்டைன் பண்ற மட்டும்தான், அதே தானாக மல்டிபிள் ட்ரேடர்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. அண்ட் ஃபைனல் வே கிரிப்டோ ட்ரேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மெனுவல் ட்ரேடிங் சொன்னா நீங்க மார்க்கெட்டை ஒரு காயின் ஒன்று செலக்ட் பண்ணி அதுங்க காயினுக்கு நல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி ஒரு பெஸ்டான காயின் ஒன்று செலக்ட் பண்ணி அந்த காயின் ஒர்த் ஆனது தானா, அந்த காயின் ஃபவுண்டர்ஸ் யாரு, அந்த காயின் என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, அந்த காயின் ஃபியூச்சர்ல டிமாண்ட் இருக்குதா, இவங்களோட கம்பெடிட்டர்ஸ் யாரு, கம்பெடிட்டர்ஸை விட இவங்களுக்கு என்ன பெஸ்டான விஷயங்கள் இருக்குது, அடுத்தது அந்த காயின் டோக்கனமிக்ஸ் என்ன, ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் யாரு, எத்தனை சீட் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க, அவங்க ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் டம்ப் பண்றது சான்ஸ் இருக்குது, அது ஃபிக்ஸ் சப்ளையா அன்லிமிட்டட் சப்ளையா, அடுத்தது இந்த காயின் ஃபியூச்சர்ல இன்ஃப்ளேஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதான்னு சொல்லி நிறைய விஷயத்த பார்த்து அனலைஸ் பண்றது தான் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்றது. இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி ஒரு காயின் ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, நீங்க அந்த காயினை செலக்ட் பண்ண உடனே நீங்க லாங் டைமுக்குன்னு சொன்னா பிரச்சனை உடனே வாங்கலாம். ஆனால் நீங்க ஷார்ட் டைமுக்கு நீங்க செய்ய போறீங்கன்னு சொன்னா அடுத்து நீங்க பண்ண வேண்டியது டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிற விஷயம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்னன்னு சொன்னா பாஸ் டேட்டா வச்சு கிராஃப்ஸில் வச்சு இந்த காயின் அடுத்ததா எப்படி மூவ் ஆகும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ப்ரெடிக்ஷன் ஒன்று பண்றேன். ஆனால் இது 100% எப்பயுமே சரியா இருக்குன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றது ஒரு மெத்தட் இல்லை, லட்சக்கணக்கான மெத்தட்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மெத்தட்டை பாவிச்சு நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸை பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நீங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிட்டீங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸும் பண்ணி பெஸ்டான ஒரு காயின் ஒன்று பெஸ்டான ஒரு பையிங் பாயிண்ட்ல இருக்குன்னு சொன்னா ஸ்டில் நீங்க ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும். இந்த விஷயத்தை தான் அநேகமான ட்ரேடர்ஸ் செய்யறதுல செய்யாம போய் மாற்றுற. ஓகே, அதுதான் மார்க்கெட் சென்டிமெண்ட். மார்க்கெட் சென்டிமெண்ட் சொன்னா மார்க்கெட் இப்ப என்ன நிலைமையில இருக்குது, ஓகே பாக்குறது. மார்க்கெட் ஃபியர்ல இருக்குதா கிரீட்ல இருக்குதான்னு சொல்லி. மார்க்கெட் ஃபியர்ல இருக்குன்னு என்ன நடத்தணும்னா பயங்கரமா நெகட்டிவ் நியூஸ் வந்துட்டு இருக்குது, மார்க்கெட் கீழே நிறைய இறங்கிட்டு இருக்குதுங்க, நிறைய பேர் ஃபியர்ல இருப்பாங்க. ஓகே, ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ் சொல்றேன். அப்ப நிறைய பேர் ஃபியர்ல இருக்கக்குள்ளதான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா வாங்கினேன், ஏன்னா ஃபியர்ல இருக்கக்குள்ளதான் மார்க்கெட் மேல போறது நிறைய சான்ஸ் இருக்குது. எல்லாருமே பயந்துட்டு இருக்கக்குள்ளதான் வேல்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா வாங்கி மார்க்கெட்டை பம்ப் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதுதான் நம்மளும் வாங்க வேண்டிய டைம். ஆனா நீங்க நல்ல ஒரு காயின் ஒன்று செலக்ட் பண்ணி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிட்டீங்க, பெஸ்டான என்ட்ரி ஒன்று கிடைச்சிட்டு, ஆனா மார்க்கெட் சென்டிமெண்ட் பாருங்க அது பயங்கரமா கிரீட்ல இருக்கு, நிறைய பாசிட்டிவ் நியூஸ் வருது, பயங்கரமா எல்லா காயினுமே பம்ப் ஆகுது. இத மாதிரி மார்க்கெட் சென்டிமெண்ட்ல இருக்கக்குள்ள நீங்க வாங்குறத கொஞ்சம் யோசிச்சு வாங்கணும். வேண்டாம் நிறைய பேர் கிரீட்ல இருக்கக்குள்ள வேல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா டக்குன்னு நெகட்டிவ் நியூஸ் கொண்டு வந்து மார்க்கெட்டை டம்ப் பண்றதுக்கு முற்படுவாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க போய் வாங்கினீங்கன்னா நீங்க மாட்ட வேண்டி வரும். அதனால மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்பயுமே ஃபியரா இருக்கக்குள்ள இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட். ஸோ இந்த விஷயமெல்லாம் செய்வீங்கன்னு சொன்னா நீங்க மெனுவல் ட்ரேடிங் செய்யலாம். ஆனால் பொட் ட்ரேடிங்கை விட மெனுவல் ட்ரேடிங்ல இருக்கிற அட்வான்டேஜ் இதை மாதிரியான ஓன் அனாலிசிஸ்களை பண்ணி மார்க்கெட்டில் கரண்ட் அப்கமிங் நியூஸ்களில் கரண்ட் ட்ரெண்டுகளை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் பொட் ட்ரேடிங்ல இருக்கிறத விட மெனுவல் ட்ரேடிங்ல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா பெரிய வால்யூம்ல ட்ரேட் பண்ணலாம். நீங்க ஒரு காயின் அனலைஸ் பண்ணி ஒரு இது செஞ்சு ஒரு இதுல போகக்குள்ள நீங்க ஒன்று எல்லாம் செய்யலாம். பொட்னா மல்டிபிள் காயின்ஸை மல்டிபிள் டைம் ஒரு நாளைக்கு 100-200 தான் பை செல் பண்ணும். நீங்க அந்த அளவுக்கு வால்யூம் செய்யலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு டைம் லிமிட்டட். ஓகே, இது ஒரு ஆக்டிவ் இன்கம். நீங்க 8 ஹவர் போட்டு நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா 8 ஹவர் மட்டும் தான் ட்ரேட் பண்ணலாம், மற்ற டைம்ல ட்ரேட் ஆகாது. ஓகே, மற்ற டைம் சும்மா இருக்கு. நம்ம நீங்க இந்த அளவுக்கு உங்க டைம்ல ரேட் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இன்கம் இருக்க போகுது. அடுத்தது ஃபியர் அண்ட் கிரீடுங்கிற விஷயம் பொட்டுக்கு இல்லை, உங்களுக்கு இருக்கு. நீங்க நல்ல ப்ராஃபிட்ல இருக்கும், விற்காம இன்னும் கொஞ்சம் மேலே போட்டு வெயிட் பண்ணீங்க கீழே போயிடும். அதே மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், இன்னும் கொஞ்சம் கீழே வரட்டும் அதுக்கப்புறம் வாங்கணும் வெயிட் பண்ணீங்க திரும்ப மேலே போயிடும். இப்படியான ஃபியர் அண்ட் கிரீடுங்கிற விஷயம் பொட்டில் இல்லை, மெனுவல் ட்ரேடிங்ல இருக்குது. இப்போ நான் சொன்ன 5 வகையான ட்ரேடிங்ல நீங்க என்ன வகையில எந்த மெத்தட்ல நீங்க ட்ரேட் பண்ணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிளஸ் கிரிப்டோ ட்ரேடிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், மோனடைஸ் அட்டென்ஷன், ஏஐ ஏஜென்ட் போன்ற விஷயங்களை நீங்க லேர்ன் பண்ணணும்னு சொன்னா HBU கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க. HBU கம்யூனிட்டியோட மேலதிக தகவல் வேணும்னு சொன்னா நீங்க இந்த வீடியோ பார்க்குற இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. HBU கம்யூனிட்டி எங்க இருக்கிறாங்க மேலே டீட்டெயில்ஸை தரோம். பை.